100 முறை நான் காலத்தொட்டு வணங்குறேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஒட்டுமொத்தமா சரண்டர் ஆயிட்டாரு பிரதமர் மோடி. தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் முதலா பொது இடத்துல இவ்வளவு பெரிய மன்னிப்பை கேட்டிருக்காரு. எதுக்காக மோடி இவ்வளவு பெரிய மன்னிப்பை கேட்டாரு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கடற்படை தளபதிகளே அந்த இடத்துல கூஞ்சிட்டாங்க. மிக முக்கியமான 2 விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கு. அதுல இந்தியாவினுடைய கடற்படை நேரடியாகவே விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஐஐடில இருந்து ப்ரொஃபசர்ஸ், மிக முக்கியமான என்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒரு பெரிய குழுவே இன்னைக்கு கூஞ்சி நின்றுகிட்டு இருக்கு. எதுக்காக இவ்வளவு பெரிய விசாரணை குழு நடந்துகிட்டு இருக்கு? எதுக்காக இவ்வளவு பேர் வந்து கூஞ்சி இந்த ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க? என்ன நடந்துச்சு? நூத்தி 141 மக்கள் அநியாயமா செத்துருக்காங்க. ஏறத்தாழ 180 பேர்த்துக்கு கை காலெல்லாம் இல்லாம போயிருக்கு. இவ்வளவு பெரிய விபத்து நடந்தப்ப ஏன் அந்த விபத்து குறித்து மூடி மறைக்கப்பட்டுச்சு? ஆனா இப்ப மட்டும் ஏன் கடல் படை அங்க போய் உட்கார்ந்து இந்த ஆய்வு பண்ண வேண்டிய தேவை எழுந்திருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? பிரதமர் மோடி தன்னோட அரசியல் வாழ்க்கையிலேயே முதலா இன்னைக்கு தான் மன்னிப்பு கேட்டிருக்காரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவரு கெஞ்சி கேட்கிறாரு. ஏன் இவ்வளவு பெரிய மன்னிப்பு கேட்கிறாரு? இந்த மன்னிப்பு கேட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வியா இருக்கு. ஏன்னா அவர் அரசியல் வாழ்க்கையில மன்னிப்பு என்னைக்குமே கேட்க மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவோட முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நான் 100 தடவை காலத்தொட்டு கும்பிடுறேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. அப்ப இந்த 2க்குள்ள இருக்க பின்னாடி அரசியல் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் அந்த மாநிலத்தினுடைய பெருமையா நினைச்ச சிவாஜி இருக்காரு இல்லையா, அந்த சிவாஜிக்கு ஒரு சிலை வச்சாங்க. அந்த சிலை வச்சு 8 மாசத்துல அந்த சிலை இடிஞ்சு விழுந்துருச்சு. அந்த இடிஞ்சு விழுந்த சிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த சிலையோட காலத்தொட்டு நான் 100 தடவை கும்பிடுறேங்கிறாரு. யாரு? ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர். நாட்டோட பிரதமர் என்ன சொல்றாரு? என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாரு. ஒரு சிலை விழுந்ததுக்கா இவ்வளவு பெரிய மன்னிப்பு? எதுக்காக இவ்வளவு கத்தி கதறாங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இதுல ரொம்ப குறிப்பான விஷயம் என்னன்னா, அந்த சிலையை திறந்து வச்சதே பிரதமர் மோடி தான். கடந்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய கடற்படை நாள், அந்த நேவல் டேன்னு சொல்லுவாங்க. இந்த கடற்படை நாள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அன்னைக்கு தான் வந்து இந்த சிலையை திறந்திருக்காங்க. இந்த சிலை திறக்கும் போதே பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த சிலையை வந்து பிரதமர் மோடி வந்து டேட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக அவசரமாக அந்த சிலையை கட்டியிருக்காங்க. இந்த சிலை எங்கே இருக்குது அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜ்கோட் கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராஜ்கோட் கோட்டையில் தான் அந்த சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சிலையை அமைக்கும் போதே சிக்கல் இருக்குதுன்னு யார் சொல்றாங்கன்னா, நம்ம சொல்லலை. இந்த சிவாஜி சிலை இருக்கு பார்த்தீங்களா, அந்த சிவாஜியினுடைய பாரம்பரியமாக வந்த 13வது வம்சாவளியை சார்ந்த கோலாப்பூர் ராயல் ஃபேமிலி, அதாவது அரசு குடும்பத்தை சார்ந்த சாபாஜி ராஜி சத்ரபதி சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் ஏற்கனவே பிரதமர் மோடிக்கு ஒரு கடிதம் எழுதினோம், அதில் நான் தெளிவாக சொன்னோம். அதாவது இந்த சிலை இருக்கு பார்த்தீங்களா, அது புவர் கிராஃப்ட், அது ஒழுங்காக செய்யப்படலை. அது மட்டும் இல்லாமல் அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக, அதை நிறுவுறதுக்காக ரொம்ப ரஷ்ஷாக வேலை பார்த்தாங்க. இதெல்லாம் சிக்கலுக்குரிய விஷயம். இந்த சிலை ரொம்ப 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 குவாலிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு கடிதத்தை நேரடியாகவே இந்திய பிரதமர் அலுவலகத்துக்கு 13வது வம்சாவளியை சார்ந்த சிவாஜி குடும்பத்தை சார்ந்த ஆட்களை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு அவரே நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. அப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னென்னா, நீங்கள் சிவாஜி அப்படிங்கிறது மராத்தியர்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது அங்கே அப்படி தான் இருக்குது. ஏன்னா மகாராஷ்டிரா போய் பார்த்தீங்கன்னா, மாவட்டந்தோறும் சிவாஜி சிலை இருக்கும், அங்கங்கே சிவாஜி ஃபோட்டோ இருக்கும். சிவாஜிக்கான ஒரு டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜியினுடைய அந்த சிலையை வந்து சிறுசா பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து சிவாஜி அப்படிங்கிறது ஒரு மராத்தி ஐடென்டிட்டி, ஒரு இந்துத்துவ ஐடென்டிட்டி. அவ்வளோ முக்கியமான நபராக இருக்கக்கூடிய, அந்த மக்களுக்கு முக்கியமான பொருட்டாக இருக்கக்கூடிய ஒரு சிலையை நீங்கள் அவசரமாக உங்களுக்கு டேட்டு கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த சிலையை நீங்கள் வச்சிங்க. எப்போ வச்சிங்க? கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி வச்சிங்க. 8 மாதம் தான் ஆகுது, சிலை இடிஞ்சு விழுந்துருச்சு. ஒரே ஒரு புயல், ஒரு காற்று, மழை காலம், முதல் மழை காலத்துக்கே தாங்கலை. இதனால தான் அந்த மக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமாக வந்து வெகுண்டு எழுந்திருக்காங்க. என்னடா நீங்கள் சிவாஜி அப்படிங்கிறது எங்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஆள், நீங்கள் கரப்ஷன் பண்ணிட்டீங்க, ஊழல் பண்ணிட்டீங்க, சிவாஜி சிலை இடிஞ்சு விழுந்துருச்சு. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, ஐயோ மகாராஷ்டிராவுக்கு என்ன நடக்க போதோ, இப்படி சிவாஜி சிலை விழுந்துருச்சு, ஒரு அபசகுணமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறான். சில பேர் என்ன சொல்லலாம், ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு பேசுகிறான். பல பொலிட்டிக்கல் கான்ட்ரவர்சி கடந்த 3 நாளாக இந்த சிவாஜி சிலை விழுந்ததை நோக்கி நடந்துகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுங்களா? சிவாஜி சிலை விழுந்து 24 மணி நேரத்துக்குள்ள
இந்தியாவினுடைய நேவி அங்கே வந்துருச்சு. அதாவது கடற்படை இருக்குது பார்த்தீங்களா, கடற்படையினுடைய முக்கியமான தளபதிகள்லாம் அங்கே வந்துட்டாங்க. அங்கே ஒரு ஜாயிண்ட் டெக்னிக்கல் கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த டெக்னிக்கல் கமிட்டி இது ஏன் விழுந்துச்சுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. எது அந்த சிலை ஏன் விழுந்துச்சுன்னு கடற்படை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த விசாரணையில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடற்படையை சார்ந்த அதிகாரிகள். இன்னொரு பக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி ப்ரொஃபசர்ஸ், அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லக்கூடிய இந்தியாவில் மிகச்சிறந்த அறிவாளிகள் படிக்கக்கூடிய இடம்னு ஐஐடி சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஐஐடியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இங்கே வந்து உட்காந்து இந்த சிலை ஏன் விழுந்துச்சுன்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது யார் பாருங்க, ஆர்கிடெக்சர்ஸ். இந்தியாவினுடைய ஆர்கிடெக்சர் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமான ஆட்கள் அந்த இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து ஆள் வந்திருக்காங்க, என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஆள் வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய இது மாதிரி சிலைகளை வடிவமைக்கிறாங்க இல்லையா, அதில் எக்ஸ்பர்ட்ஸை ஃப்ளைட்டை போட்டு வெளிநாட்டிலேருந்து இறக்குறாங்க. என்னடா அது கூத்தா இருக்குது, ஒரே ஒரு சிலை விழுந்துருச்சு, அதுக்கே எவ்வளோ பெரிய அளப்பறை, இராணுவம் வருது, அவங்க வருது, இவங்க வருதுங்கிறாங்க. இதில் மாநிலத்தோட முதலமைச்சர் வேறு சொல்கிறார், என்ன இந்த சிலையை நாங்கள் கட்டலை, இந்தியாவினுடைய நேவி தான் கட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டார். அப்போ இது யார் கண்ட்ரோலில் இருக்குது, மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ சிவாஜி சிலையை கட்டினது மத்திய அரசாங்கத்தினுடைய மேல்பார்வையா அப்படிங்கிற கேள்வி இங்கே வந்துருச்சு. மாநிலத்தினுடைய சிஎம் மோடியை போட்டு விட்டார். ஆனால் நேவி தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இல்லை இது முழு வேலையும் பார்த்தது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான், அவங்க தான் ஃபண்டெல்லாம் ஒதுக்குனாங்கன்னா அவங்க ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. எப்பா சிலை நடுவில் இருக்குது, இது விழுந்ததுக்கு காரணம் நான் கிடையாது, நீங்கள் தான் ஸ்டேட்லேருந்து சொல்கிறாங்க, சென்ட்ரல்லேருந்து சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் தான் சொல்லி எல்லாரும் எஸ்கேப் ஆகிறாங்க. அதாவது இன்னும் சில மாதத்தில் மகாராஷ்டிராவில் தேர்தல் வரப்போகுது. இந்த சிலை விழுந்தது அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மக்களினுடைய மனதில் பாஜக மீது ஒரு ஊழல் கரையை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக இதனுடைய பொறுப்பை யார் மேலே சுமத்தலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலேயும் மாற்றி வந்து பழி சுமத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் மகாராஷ்டிராவில் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிறது யார், சிவசேனா கட்சி. யாரோட ஆதரவில் ஆண்டுட்டு இருக்காங்க, பாஜக கூட்டணியில் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சிவசேனா இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிவசேனாவே உண்மையான சிவசேனா கிடையாது. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா தான் உண்மையான சிவசேனா. அதை ரெண்டாக உடைச்சாங்க. யார் உடைச்சது, இதே பாஜக தான் உடைச்சது. ஷிண்டே அப்படிங்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த ஆளை வச்சு ரெண்டாக உடைச்சு ஷிண்டேவை கூப்பிட்டு வந்து உனக்கு நான் முதலமைச்சர் போஸ்ட் தர்றேன், தயவு செஞ்சு கட்சியை உடைன்னு சொல்லி கொண்டு அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. ஏற்கனவே 2019 பாஜக ஆட்சி செய்யும் போது முதலமைச்சராக இருந்த ஃபட்னாவிஸுக்கு இதனால படுகோவம், அவர் துணை முதல்வர் போட்டோன்னே அவர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டார். ஸோ அப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாஜகவும் சிவசேனாவும் தான் மகாராஷ்டிரா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. நியாயப்படி பார்த்தா அடுத்த மாதம் அங்கே தேர்தல் நடக்கணும். அந்த தேர்தல் தேதியை அறிவிக்காமல் இன்னும் பயந்து கிடக்குது மோடி அரசு. இந்த சூழ்நிலையில் சிலை வேற விழுந்துருச்சு. இப்போ நம்ம மொத்தமாக மாட்டிக்க போகிறோம். மக்கள் மனசில் நாம் ஊழல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த சிலை காட்டி கொடுத்துருச்சு. இதனால நமக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தரும் மன்னிப்பு கேட்குறாங்க. யார் பாஜக சார்பான ஆட்கள் மன்னிப்பு கேட்குறாங்க, சிவசேனாவை இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய ஷிண்டே அணியை சார்ந்த ஆட்கள் மன்னிப்பு கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, இதே மகாராஷ்டிராவில் கடந்த February 2024 உரான் பிரிட்ஜுன்னு ஒரு பாலம் உடஞ்சி விழுந்துச்சு. அதில் 2 மக்கள் செத்து போனாங்க. போன ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா மும்பை கோவாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய 4 வே லைன், அதாவது 4 லைன் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோடு பிரிட்ஜ் கொலாப்ஸ் ஆச்சு. அதாவது மும்பைக்கும் கோவாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த 4 லைன் பிரிட்ஜ் பாலம் உடஞ்சி விழுந்துச்சு, மக்கள் செத்தாங்க. இது மட்டும் இல்லாமல் 2016 பார்த்தீங்கன்னா சாவித்திரி ரிவர் பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆகி விழுந்துச்சு, 22 பேர் செத்து போனாங்க. இது மகாராஷ்டிராவில் நான் சொல்லக்கூடிய ஒரு 3 முக்கியமான இன்சிடென்ட். இது மாதிரி 10 பிரிட்ஜுக்கு மேலே உடஞ்சிருக்கும் கடந்த 7-8 வருஷத்தில். பீகாரில் கடந்த 2-3 மாதத்தில் மட்டும் 12 பிரிட்ஜ் உடஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 2022 இந்தியாவையே உலுக்கி அளவச்ச ஒரு சம்பவம் எது அப்படின்னா, குஜராத்தில் ஒரு தொங்கும் பாலம் விழுந்து 141 பேர் செத்து போனாங்க. குழந்தைகளும் பெண்களும் நசுங்கி தண்ணியில் மூழ்கி மூச்சரைச்சு செத்து போனாங்க. 180 பேர்த்துக்கு மேலே கை கால இழந்திருக்கான். இன்னைக்கு வரைக்கும் அவன் சரியாகலை. அப்பெல்லாம் இது வரைக்கும் மோடி மன்னிப்பே கேட்கல. எங்க 140 மக்கள் செத்தப்ப நீங்கள் மன்னிப்பு கேட்க மாட்டீங்க. ஆனால் சிவாஜி சிலை படுத்துருச்சான், விழுந்துருச்சான், உடஞ்சிருச்சான், உடனே மன்னிப்பு. ஒரு முதலமைச்சர் 100 தடவை காலில் விழுகிறாரு, ஒரு பிரதமர் ஐயோ என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாரு. இந்தியாவினுடைய கடற்படை அப்படியே குதிச்சு இறங்கி வந்து என்ன நடக்குதுன்னு டெக்னிக்கல் கமிட்டி போட்டு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த சிலையை கட்டின அந்த கான்ட்ராக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவனை கைது பண்ணிட்டாங்க. சேத்தன் பட்டேல் அவன் பேர், அவனை உடனே கைது. இதுக்கான டிசைன் பண்ணி கொடுத்தா பார்த்தியா, அவனை கைது. எல்லாமே 24 மணி நேரத்தில் நடக்குது. ஆனால் மக்கள் செத்தா அது என்ன விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் 2022 இந்த மோரி பிரிட்ஜ் உடஞ்சி விழுந்துச்சு. அந்த மோரி பிரிட்ஜ் உடஞ்சி விழுந்தப்ப ஏறத்தாழ 141 பேர் செத்தாங்கல்ல, அது குறித்து நீங்கள் என்ன ஆய்வு பண்ணீங்க? முதல்ல அந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கான டெண்டரே ஒரு வாட்ச் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அவனுக்கு எந்த ரோலுமே இல்லை. அவன் முன்ன பின்ன பாலமே கட்டினதே இல்லை. பாலமே கட்ட தெரியாத ஒரு கும்பல்கிட்ட பாலம் கட்டுறதுக்கான டெண்டரை கொடுத்துட்டு அவன் கட்டி அதை பராமரித்து அதில் மக்கள் விழுந்து செத்த உடனே அவன் இது வரைக்கும் கைது பண்ணியிருக்கீங்கிற கேள்வி நமக்கு வருது. யார் அந்த கம்பெனியினுடைய ஓனரை நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்களா?
இல்லை அந்த கொலாப்ஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த பாலம் குறித்தான ஆய்வறிக்கையில் என்ன இது வரைக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க? எதையும் செய்யலை. பீகாரில் 12 பிரிட்ஜ் உடஞ்சிருக்கு, மக்கள் செத்துக்கிட்டே இருக்கான். பாஜகவனோட கூட்டணி ஆட்சி தான் நடந்திருக்கு. ஒரு சிறப்பு குழு போட்டு அங்கே ஏன் பாலம் உடஞ்சிக்கிட்டே இருக்கு, யார் கையில் அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, ஏன் இவ்வளோ மக்கள் செத்துக்கிட்டே இருக்காங்க? அரசாங்கம் மன்னிப்பு கேளுங்க மக்கள்கிட்ட. ஏன் மன்னிப்பு கேட்கல நீங்கள்? ஆனால் சிவாஜி செலவில் தான் நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இதை பார்க்கும்போது ஒரு சிலைக்காக மோடி பிரதமர் மண்டியிட்டு வணங்குற அளவுக்கு வந்துட்டார். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில மாசத்துல தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தல் தான் மோடி அவருடைய எதிர்காலத்தையே முடிவு பண்ண போகுது. ஏன் அப்படின்னா மகாராஷ்டிரா அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்டை. அங்கே மிக முக்கியமான ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதின் கட்காரி. அவருக்கு நேர் எதிரானவர் யாருன்னா மோடி. ஏன்னா மோடிக்கும் நிதின் கட்காரிக்கும் பல காலம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. நிதின் கட்காரி வீட்டில் இவங்க என்ன கருவியே, அதாவது ஒட்டு கேட்குற கருவியே பொருத்தி அவரை வந்து ஒட்டு கேட்டாங்க. இதெல்லாம் பிரச்சனை வெளியே வந்துச்சு, கட்சிக்குள்ளே அப்புறம் பெரிய அடிதடி வந்துச்சு. அந்த நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் உள்ள பூந்து எப்போ அப்படிலாம் சண்டை போடாதீங்க, பொது வெளியில் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லி சால்வ் பண்ணார். அப்போ மகாராஷ்டிரா மாநிலத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய நிதின் கட்காரி முதலமைச்சர் ஆகணும்னு அவர் ஏற்கனவே ஆசைப்பட்டார். அவர் தான் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு, குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஃபண்டராகவே செயல்பட்டு இருக்காரு. ஒரு சீக்ரெட் ட்ரெஷர்னே அவர் சொல்லுவாங்க மகாராஷ்டிராவில். அவ்வளோ முக்கியமான நபர். ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்டை தான் அந்த மகாராஷ்டிரா. இந்த மகாராஷ்டிராவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஒரு கடுமையான எதிர்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பேச்சை பாஜக கேட்க மாட்டேங்குது. பாஜகனா யார்? மோடி அமித்ஷாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேர்த்தையும் நீக்கிட்டு அந்த தலைமை பொறுப்புக்கு ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஆட்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கடந்த பல மாசமாக டிஸ்கஸ் நடக்குது. ஒரு 4 வருஷமாக டிஸ்கஸ் நடக்குது. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் முக்கியமான ஆர்எஸ்எஸ் தலைவர் தத்தாரேயாவை, அருண்குமார், இவங்க எல்லாரும் அங்கே இங்கே கேரளாவில் உட்கார்ந்து பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்களாக இருக்கக்கூடிய அமித்ஷாவாக இருக்கட்டும், இல்லை நட்டாவாக இருக்கட்டும், இல்லை வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர், இவங்க எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 3 நாள் இப்போ மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே எதுக்குன்னா இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு இடையில கூடிய முரண்பாடுகளை சால்வ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அப்போது ஏற்கனவே பல பஞ்சாயத்து இவங்களுக்குள்ள இருக்குது. இப்போ இந்த பஞ்சாயத்தெல்லாம் இருக்கிறதுனால இந்த வரக்கூடிய மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக ஜெயிச்சா தான் மோடிக்கு பெருமை, இல்லைனா மோடிக்கு பெருமை இல்லை. ஏன்னா 24 தேர்தலில் இவங்களுக்கு பலம் இல்லாமல், மெஜாரிட்டி இல்லாமல் கீழே விழுந்து மண்ணை கவிட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய நெருக்கடி யாருக்கு வந்திருக்குன்னா மோடிக்கும் அமித்ஷாவுக்கு வந்திருக்கு. எதில் நெருக்கடி வந்திருக்குன்னா இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் நிரூபிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே டேட் எந்தெந்த மாநிலத்துக்கு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா ஹரியானாவுக்கு அறிவிச்சிருக்காங்க, ஜம்மு காஷ்மீர் அறிவிச்சிட்டாங்க. இந்த 2 மாநிலத்திலையும் தேர்தல் நடக்க போது அடுத்த மாதம். ரிசல்ட்டு அதுக்கு அடுத்த மாதம் வெளியே வரப்போகுது. அக்டோபர் 4ஆம் தேதி வரப்போகுது ரிசல்ட்டு. இதே காலகட்டத்தில் தான் மகாராஷ்டிராவிலையும் தேர்தல் அறிவிச்சிருக்கணும். ஆனால் இவங்க தேர்தலை அறிவிக்கலை. ஒரே பயம், தேர்தலில் தோற்றுருவோம் அப்படிங்கிற பயம். இந்த தேர்தல் தோற்றுருவோங்கிற பயத்தில் மோடி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மோடியால் திறந்து வைக்கப்படக்கூடிய சிவாஜி சிலை உளுந்து உடஞ்சிருச்சு. இது வந்து ஒரு பரவலான நியூஸாக மகாராஷ்டிரா முழுவதும் பரவிருச்சு. இவங்க ஒரு பெருமைமிக்க சிவாஜியினுடைய சிலையை கூட கரப்ஷன் பண்ணியிருக்காங்க, அதில் ஊழல் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவமானம் ஆயிடுச்சு, சிலை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சையாக மாறிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சிவசேனாவினுடைய உத்தவ் தாக்கரேவினுடைய அணியை சார்ந்த ஒரு எம்பி சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க, துரோகிகள்கிட்ட போய் உங்களோட சிலையை கொடுத்துட்டோம் அப்படிங்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் சிவாஜி சிலையினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் பாஜகவினுடைய அரசியலுக்கும் மோடியினுடைய அரசியலுக்கும் வீழ்ச்சியாக போய் முடிய போகிறது. இதைத்தான் யூகிச்சுட்டு தான் மோடி நேரடியாகவே இறங்கி வந்து என்னை மன்னிச்சிருங்கன்னு 2 கையை கூப்பி மன்னிப்பு கேட்டிருக்கார். நமக்கு இதில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த 2016-17 குறிப்பாக இந்த 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல நூறுக்கணக்கான ரயில் விபத்துகள் நடந்திருக்கு. கடைசியாக ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரிசாவில் நடந்த ரயில் விபத்து அப்படிங்கிறது எல்லாரும் மனசையும் பயங்கர காயப்படுத்தின ஒரு விபத்து. 100கணக்கான கூலி தொழிலாளர்கள் அதில் பயணித்து வரும்போது செத்து போனாங்க. குறிப்பாக அவங்கெல்லாம் பெங்கால்லேருந்து தென்னிந்தியாவை நோக்கி வேலை தேடி வரக்கூடிய கூலி தொழிலாளர்கள். அந்த தொழிலாளர்கள்லாம் இறந்து போனாங்க. 3 ட்ரெயின் கொலிட் ஆயிடுச்சு. இவ்வளவு லேக்காக இந்திய நிர்வாகம் இருக்குது. நீங்கள் ஒரு ரயில்வே அமைச்சர் பதவி விட்டு கூட நீக்கப்படலை. அவர் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல. பிரதமர் மன்னிப்பு கேட்டாரா? கேட்கல. அப்போ ரயில்வே விபத்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கும். அங்கங்கே பாலங்கள் இடிஞ்சு விழுந்து மக்கள் செத்துக்கிட்டு இருப்பாங்க. கொரோனா பாதிப்பில் மக்கள் செத்தாங்க, அப்போ மன்னிப்பு கேட்கல. டிமானிட்டைசேஷன் சொல்லி ஒன்றை கொண்டு வந்து பசி பட்டினியோட பேங்க் முன்னாடி காசை மாற்றுறதுக்காக நின்று செத்து போன மக்கள் ஏராளம். விவசாயிகள் தன்னுடைய உரிமையான எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸுக்காக போராட்டம் நடத்தி 700-800 பேர் செத்து போனாங்க. இப்பெல்லாம் நீங்கள் மன்னிப்பு கேட்க தயாராக இல்லை. ஆனால் சிவாஜி சிலை விழுந்துருச்சுன்னா நீங்கள் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்குறீங்களே, இது எதுக்காக? முழுக்க முழுக்க தேர்தல் ஆதாயத்துக்காக. மகாராஷ்டிராவில் உங்கள் கட்சி ஜெயிக்கணும், உங்களுக்கு ஒரு புகழ் வரணும், நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக
இவ்வளோ பெரிய அரசியல் எல்லாத்தையும் மறைச்சிட்டு ஒரு சிலைக்காக நீங்கள் மண்டிட்டு இருக்கீங்களே, நீங்கள் மகாராஷ்டிராவில் ஜெயிப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு வந்திருக்கு.